பேட்டர்ன் எப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்கம் யாருன்னா கொலை பண்ணுறான் அப்படின்னா கரண்ட் கட்டாமல் கையெறி குண்டு அந்த இடத்துல போடுவாங்க, புகை மூட்டமாகும், ரெண்டுத்தில் உண்டாகும். புகை மூட்டை அடங்கின பிறகு பார்த்தா அங்கே பாடி இருக்கும். ஸ்டேட் லெவலில் இஷ்யூங்க அது. ஒரு ஐஜி டிஐஜி லெவலில் இருந்த ஒரு அதிகாரி லிங்கத்தை தனியாக பார்க்குறாங்க. ஒரே ஒரு உதவி மட்டும் போடணும், உன் மேலே இருக்க கேஸெல்லாம் எடுத்து விட்டுறோம். லிங்கம் வந்து பெரும்பாலான ஆப்ரேஷன் வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணியிருக்காப்புல. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அதே வீட்டில் போய் லிங்கம் சாப்பிட்ருக்காப்புல, லிங்க வீட்டில் பிரபு வந்து சாப்பிட்ருக்காப்புல. ஒரே குடும்பமாக இருந்த வீட்டில் இறங்கி அவங்க ஃபேமிலி முன்னாடி பிரபு தரதரன்னு வச்சுட்டு வந்து சின்ன வயசுலேருந்தே லிங்கத்துக்கு வந்து இந்த அம்பாஸ்டர் கார் பைத்தியம். 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அம்பாஸ்டர் வாங்குறாப்புல. அந்த கார் பிடிச்சிருக்குது, செகண்ட்ஸில் வாங்குறாப்புல. அந்த கார் தான் இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். மனசில் சில பேருக்கு நம்ம வந்து ஒரு டான் மாதிரி வரணும், ஒருத்தரை பார்த்து. சில பேர் நண்பர்களோட சேர்ந்து போய்ட்டு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் போலீஸில் எதனா ஒரு வேலை நமக்கு கிடைக்கணும். ஆனால் லிங்கம் வந்து நான் பண்ணலன்றது தான் சொன்னது முதல்ல. ஆனால் லிங்கத்துடைய நெருங்கிய நண்பராக இருந்த பிரபு அவரு ஒரு வேலை இதை பண்ணிவிட்டு அந்த பழி லிங்கம் மேலே வந்ததா அப்படின்றதும் தெரியாது. ஆனால் அந்த ஜெயசீலன் செத்தது மட்டும் தான் உண்மை. வர்றவங்க பிரபு தான் அட்டாக் பண்ண வராங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு போய் தடுக்க போகிறாரு. அவங்க வந்து லிங்கத்தை தள்ளி விட்டு பிரபு கிட்டே வந்துட்டாங்க, கையில் கத்தியோடு வந்தவங்கள அடித்து அவங்கள எல்லாருமே நிலகுலைய வைக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஆகிறாப்புல. இப்போ பிரபு வந்து அப்போ காப்பாற்றப்படுறாரு. அப்போ தான் பிரபு முதல் முறையாக லிங்கம் அறிமுகம். லிங்கம் இறந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும். அந்த லிங்கத்தை கொலை பண்ண ஆட்களில் எவ்வளோ பேர் இருக்கான்னு நினைக்கிறீங்க? 35 பேர். எல்லாரும் ஜெயிலில் இருப்பாங்களா? இல்லை 35 பேரில் 28 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாரு அப்படின்னா கிரைம் ஜேர்னலிஸ்ட் நாப்பா சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, தொடர்ந்து நிறைய இந்த ஒரு ரவுடிகளாக இருக்கட்டும், நிறைய கிரைம்ஸ் பற்றி நீங்கள் நிறைய இடங்களில் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த உண்மைத்தன்மை மாறாமல் அழகாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுவீங்க. ரொம்ப நன்றி சார். அந்த விஷயத்துக்காகவே இப்போது எனக்கு ரீசெண்டாக லிங்கம் வெப் சீரிஸ் பார்த்துருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு உண்மை கதை, லிங்கம் அப்படின்னு நாகர்கோவில் வாழ்ந்த ஒருத்தரோட கதை அப்படின்னோடனே சரி, அது ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் உண்மையாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். லிங்கம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவரை பற்றி நீங்கள் முதல்ல கேள்விப்பட்டது எப்போ சார்? ஃபீல்டு ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டமே எனக்கு வந்து நான் பத்திரிகை துறையில் தான் இருக்கேன். அதனால் அப்போது வந்து தெரியும், சென்னைக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால செய்தித்தாள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு அந்த ஊருக்கே போய்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரடியாக என்ன மாதிரி விஷயம் வழக்கு அதெல்லாம் பார்க்குற அளவுக்குலாம் இறந்த பிறகு இருக்கும்போது அந்த சம்பவங்கள்லாம் வந்து ஒரு செய்தியாளராக தெரிஞ்சுக்கிட்டோம். இறந்த பிறகு நம்ம வந்து அந்த ஊருக்கே போய்ட்டு மக்களோட கலந்து பேசுகிறது, போலீஸ் சைடில் பேசுகிறது, அப்படிலாம் பேசி பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பு இருக்க தான் செஞ்சது. மற்ற ரவுடிகளை விட கொஞ்சம் மாறுபட்ட ஒரு, ஏன்னா வந்து முதல் எடுத்ததுமே வந்து ரவுடி ஆகணும்னு சொல்லிட்டு மனசில் சில பேருக்கு நம்ம வந்து ஒரு டான் மாதிரி வரணும், ஒருத்தரை பார்த்து வர்றது, சில பேர் நண்பர்களோட சேர்ந்து போய்ட்டு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் போலீஸில் எதனா ஒரு வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஜிம்முக்கு போய்ட்டு தினமும் உடற்பயிற்சி பண்ணி உடம்பை தேற்றிக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை, சோடா கடை, தள்ளுவண்டி கடை, எதுவாக இருந்தாலும் அந்த உடல் உழைப்பால் வருமானம், அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் லிங்கம். அதில் வர காசை வச்சு குடும்பத்துக்கு கொடுக்கறது, மிச்சத்தை வந்து ஒரு ஜிம்முக்கு போய்ட்டு உடம்புக்கு எதனா சாப்பிட்டுட்டு அந்த போலீஸ் தான் கனவு. அப்படிப்பட்ட லிங்கம் வந்து போலீஸுக்கு எதிரான ஒரு கேரக்டராக மாறினது தான் காலத்துடைய கட்டாயமாயிடுச்சு. கண்டிப்பாக. இப்போ அந்த ஒரு விஷயம் படத்தில் சீரீஸில் என்ன காட்டுவாங்கன்னா, அவர் ஒரு கபடி போட்டிக்கு போகிறாரு, அந்த கபடி போட்டியில் வேற ஒருத்தர் செஞ்ச கொலைக்கு இவர் மாட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ ஒரு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி தான் இதில் காட்டியிருப்பாங்க. அவர் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற, உண்மையாகவே அவர் ஒரு நல்ல மனிதர் தானா? எந்த மாற்றமும் கிடையாது. அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவருடைய இமேஜ் மாறுது. இந்த சீரியஸில் காட்டுற மாதிரி கபடி போட்டி சொன்னீங்க இல்லைங்களா, அது ஏறக்குறைய உண்மை தான் ஆகுது. ஏன்னா அவருக்கு வந்து கபடி விளையாட்டுலேயும் ஜல்லிக்கட்டுலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அந்த உடம்பு கொஞ்சம் அவருக்கு தினவெடுத்து போன உடம்பு. அதனால் வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்களே வந்து லிங்கத்தை கூப்பிட்டு போகலாம், ஹைட்டு வெயிட்லாம் கபடி போட்டிக்கு லிங்கம் போனால் அந்த டீம் வின் பண்ணிடும்.
அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போனாலும் காளை அடக்கிறது அந்த மாதிரிலாம் கெத்து. அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஏர்வாடின்னு ஒரு பகுதி, நெல்லை மாவட்டம் பக்கத்தில், அந்த அந்த ஏர்வாடி, இந்த ஒரு ஏர்வாடி இல்லை, அங்கே இருக்க ஏர்வாடி. அங்கே வந்து ஒரு கபடி போட்டி. அந்த கபடி போட்டிக்கு போகும்போது தான் அங்கே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஆள் ஜெயசீலன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் என்னென்னா அவருடைய சார்பாக இருக்கிற கபடி டீமுக்கு வின்னர் கொடுப்பாங்க இல்லையா, உட்காந்து ஜூரி மைக்கில் அந்த மாதிரி நம்பர் போடும்போது அவங்கள தான் அதிகமாக போட்டே இருக்காங்க. இவங்க டீம் தான் நல்லா விளையாடுது, யார் லிங்கம்னுடைய டீம் தான் விளையாடுது. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே ஃபவுல் கொடுத்து அவங்களுக்கு எதிரணிக்கு வந்து மார்க் போட்டு வின்னர் மாதிரி கொண்டு வராங்க. ஏறக்குறைய ஒவ்வொரு அந்த மேட்ச் நடக்கும்போது லிங்கம் வந்து அது எதிர்ப்பு காட்டுறாரு, தப்புங்க நாங்கள் தான் பண்ணிட்டுருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபவுல் கொடுக்குறீங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அது அவங்க கண்டுக்காமல் போட்டே இருக்காங்க. ஏறக்குறைய லிங்கம் டீம் வந்து வெற்றி இல்லாமல் வெறுங்கையோட விட்டு திரும்ப வேண்டிய ஒரு நேரம். அந்த மேட்ச் முடிய ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது திடீர்னு மின்தடை ஏற்படுது. மின்தடை ஏற்படுது, யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மின்சாரம் வருது. வரும்போது அந்த கபடி போட்டியை எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தினார்ல ஜெயசீலன், அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போது ஆரம்பத்துலேருந்தே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது லிங்கம். முதல்ல இருந்தே இந்த மேட்ச் வந்து இந்த மாதிரி போகும்போது அப்போ இதை லிங்கம் தான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டாந்து லிங்கத்தை அக்யூஸ்டாக அதில் சேர்க்குறாங்க. ஆனால் லிங்கம் வந்து நான் பண்ணலன்றது தான் சொன்னது முதல்ல அந்த வழக்கில். கடைசி காலம் வரைக்கும் அந்த கேஸ் வந்து என்னுடைய கேஸ் இல்லை, நான் பண்ணலை அப்படி தான் சொன்னது. யார் பண்ணாங்கன்றது தெரியாது. ஆனால் லிங்கத்துடைய நெருங்கிய நண்பராக இருந்த பிரபு அவரு ஒரு வேளை இதை பண்ணிவிட்டு அந்த பழி லிங்கம் மேலே வந்ததா அப்படின்றதும் தெரியாது. ஆனால் அந்த ஜெயசீலன் செத்தது மட்டும் தான் உண்மை. லிங்கம் வந்து நான் பண்ணலைன்றது இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அது லிங்கம் தான் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, லிங்கம் வந்து எதனா ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு அடிதடியோ ஒரு வெட்டு குத்து அந்த மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்பாட்டை விட்டு போயிட்டு கடலில் போட்டில் போகிறாங்கல்ல அவங்க கூட சேர்ந்துட்டு நல்லா ரொம்ப நடுக்கடல்கிட்ட போயிட்டு அங்கே அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதான் மண்டை காய்ச்சல் போகிற வரைக்கும் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர்றது. இந்த சம்பவம் நடந்ததுமே அந்த மாதிரி ஒரு மாதிரியாக மன உளைச்சல் ஆகிட்டு போயிட்டார் இல்லையா, இவர் தான் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் அதோடைய ஒன்றா கோர்வையாகிடுச்சு. அதனால் லிங்கத்தை அந்த கேஸில் சேர்க்குறாங்க. இப்படி தான் அது வருது. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே அவர் ஈடுபட்டது இல்லை சார்? ஈடுபட்டதில்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஈடுபட்டதுன்னா இப்போ லிங்கம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டான் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த பிரபு, லிங்கத்துடைய உற்ற நண்பன். அப்போ தான் வந்து லிங்கம் முதல் முறையாக வந்து பொது வெளியில் அவர் யாருன்றதை நிரூபணம் ஆன ஒரு கட்டம். என்ன கட்டம்னா, பிரபு வந்து அட்வொகேட்டு, பிரபுடைய அண்ணனும் அட்வொகேட்டு. அவங்க பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பிரபுக்கு வந்து நிறைய அப்போ வந்து ப்ரைவேட் ஒயின் ஷாப், இப்போ டாஸ்மாக் மாதிரிலாம் இல்லை, ப்ரைவேட் ஒயின் ஷாப். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஒயின் ஷாப்புக்கு ஓனர் பிரபு. 30-40 ஒயின் ஷாப் ஓனர். பணம் வரத்துக்கான வழி அதிகம், அப்போ எதிர்ப்பும் அதிகம். அப்போது ஒரு கடற்கரையில் இவர் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதாவது ஸ்கிப்பிங் போடுறது, என்னென்ன உடற்பயிற்சி இருக்குது அதெல்லாம் லிங்கம் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது. பார்த்தா ஒரு 20 பேர் கையில் கத்தியோடு வராங்க. பார்த்தா அந்த கடற்கரையில் யாருமே இல்லை. பிரபு மட்டும் திரும்பி பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஏதோ படிச்சிட்ருக்காரு. வர்றவங்க பிரபு தான் அட்டாக் பண்ண வராங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு போய் தடுக்க போகிறாரு. அவங்க வந்து லிங்கத்தை தள்ளி விட்டு பிரபுக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த ஒரு நொடி பொழுது எல்லாருமே லிங்கம் அடித்து கையில் கத்தியோடு வந்தவங்கள அடித்து அவங்கள எல்லாருமே நிலகுலைய வைக்கிறதில்ல அந்த மாதிரி ஆகிறாப்புல. இப்போ பிரபு வந்து அப்போ காப்பாற்றப்படுறாரு. அப்போ தான் பிரபு முதல் முறையாக லிங்கம் அறிமுகமானதும் என் உயிரை காப்பாற்றினேன், நீ யார் என்னன்னே என்னை பற்றி உனக்கு தெரியாது, இந்த மாதிரி வந்து பண்ணேன், உன்னை மறக்க மாட்டேன், நீலேருந்து என் கூட உனக்கு எதுனாலும் பண்ணுறேன்னா நான் போலீஸ் சொல்லி ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சிட்ருக்கிறேன், உணவுக்காக கூலி வேலை செய்கிறேன், கொஞ்சம் கூடுதலாக வருமானம் இருந்தால் வீட்டுக்கு கொடுப்பேன், இதான் என்னுடைய வாழ்க்கை முறை, அப்படி இல்லை என் கூட உனக்கு அதை விட அதிகமாக பண்ணுறான் அப்படின்னு கூட 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனாலும் எந்த தப்பும் வந்து லிங்கம் கூலிப்படம் மாதிரி செயல்படுறதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரபு தான் வந்து கூப்பிட்டு போகிறது இந்த ஏர்வாடி கபடி
ஏன்னா பிரபுக்கும் அந்த ஜெயசீலன் இருக்கார்ல, அவருக்கும் ஏற்கனவே வந்து முன்னுரிமை இருக்குது. இந்த கபடி போட்டி கான்ட்ராக்ட் எழுதுறவர், அவர் அப்பப்போ சேலஞ்சு பண்ணுறது, உன் டீம்லேருந்து யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு வந்து எங்கள் ஊரில் வின் பண்ணிட்டு போ அப்படிங்கிறது. அப்போ லிங்கம் தான் வந்து சரியான ஆளுன்னு சொல்லிட்டு பிரபு கூப்பிட்டு போகிறது தான் அந்த பிரச்சனை ஆகுது. இதுக்கப்புறம் தான் இது ஆகுது. ஆன பிறகு அவர் ஜெயசீலன் இறந்த பிறகு அந்த கேஸில் வந்து A3 சேர்க்குறாங்க. யார? லிங்கத்தை. ஓகே. சேர்த்ததுமே போலீஸ் வெரிஃபிகேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி கொலை கேஸ் இருக்கிறதுனால அந்த வேலைக்கு தகுதி இல்லை, போலீஸில் செலெக்ஷன் ஆகிறாப்புல, வெரிஃபிகேஷன் வருது, வரும்போது இந்த மாதிரி இந்த கொலை வழக்கிறதுனால போலீஸுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அன்ஃபிட்டு. அதில் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுது. மன உளைச்சல் ஆகிட்டு வந்து சும்மா இருக்கும்போது இப்போ பிரபு யாரோ ஒருத்தன் திட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து லிங்கத்திட்ட சொல்கிறாங்க. பிரபு செட் பண்ணி அனுப்புறது தான். ஓ, போய் சொல்லு. சொல்லு. இப்போ எனக்கு ஒரு டவுட், A3 அந்த கொலை வழக்கில் லிங்கத்தை சேர்த்துறேன், A1 A2 யார் இருந்தா அப்போ அந்த? இல்லை, A1 A2னா வந்து உங்களுக்கு அவருடைய கான்ட்ராக்டில் வந்து போட்டி இருந்தாலுங்க, அவருக்கு ஏற்கனவே வந்து ஊரில் வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் கொடுக்கல் வாங்கல் தகராறுலாம் நிறைய உண்டு. அந்த டவுட்டில் இருக்கிறவங்களெல்லாம் A1 A2ல சேர்த்துட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தது கபடி அந்த மேட்ச்சு, அந்த நேரத்தில் ஆழம் இல்லை, எஸ்கேப்பு. அதனால் டவுட்டில் வந்து A3 சேர்க்குறாங்க, விசாரணை பிறகு பார்த்துலான்னு சொல்லிட்டு. இதுக்கு பிறகு பிரபு கூட லிங்கம் சேர்ந்து ஒன்றா சுற்ற ஆரம்பித்த பிறகு பிரபு வந்து திடீர்னு ஒரு ஆள் அனுப்பி என்ன 2 பேர் அடிச்சிட்டான்ற மாதிரி லிங்கத்திட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சும்மா சொல்லி அனுப்பி எப்படி ரியாக்ட் பண்ணுறான் பார்க்கலான்னு கேள்விப்பட்ட லிங்கம் வந்து நுழைஞ்சி அடின்னு அடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட கை காலை உடச்சிட்றாப்புல. உடைச்ச பிறகு ரொம்ப ஓகே நமக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறான், அதுவும் வந்து லிங்கத்து மேலே வழக்காகுது. இப்போ அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது பிரபுக்கு வந்து அவன் அண்ணன் தேவராஜ் அட்வொகேட், அவர் உடனே உள்ளே வந்துடுவார். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரு பெரிய லீகல் விங்கு பிரபுக்கு இருக்கிறதுனால மொத்தமாக இங்கே பாதுகாக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஓகே. இதுக்கு பிறகு வந்துட்டு பிரபு வந்து ஊருக்கு வந்ததும் இவ்வளோ கடை இருக்குது. அப்போ பிரபுக்கு போட்டியாக ஒரு தொழில் போட்டி இருக்குது இல்லையா, அது வந்து நிறைய ஒயின் ஷாப் வந்து 67 ஒயின் ஷாப்புக்கு ஓனர் வந்து தங்கப்பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அப்போ அந்த கடைக்கு போட்டியாக நம்ம இருக்கிறோன்னா அந்த கடைலாம் காலி பண்ணணும், நமக்கு கடை குறைவாக இருக்குது. அப்போது லிங்கத்தை தூண்டி விட்டு அவனை கொஞ்சம் என்னென்னு பாருங்க. அப்போது அவங்க ஆளுகளை ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு லிங்கம் என்ன வேறு மாதிரி அதாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மகிட்ட வேணுன்ட்டே தகராறு பண்ணுறான் அந்த மாதிரி சொல்லி லிங்கம் போய் கேட்க போய் அவர் தங்கப்பாண்டியன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி அவர் சைடில் 2 பேரை லிங்கம் அடிக்கிறாப்புல, லிங்க சைடில் 2-3 பேர்கிட்ட அந்த ஆள் வெட்டுறாப்புல ஆளை வச்சு. பதிலுக்கு லிங்கம் பண்ணும்போது டபுள் மர்டரே ஆகுது. லிங்க சைடில் 2 பேர் விட்டு போடுறாங்க, லிங்கம் திருப்பி போடும்போது அந்த சைடில் டபுள் மர்டர் ஆகுது. 2 பேரும் குண்டாஸ் போடுறாங்க, 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. திரும்பி வராங்க 2 பேருமே. வந்து பார்த்து ஒரு 10 நாள் 15 நாளில் அவர் முன்னாடி பேச்சுவார்த்தை வர்றாரு பிரபுக்கிட்ட, என் ஒயின் ஷாப்பில் பாதி கொடுத்துட்றேன், எதுவும் பிரச்சனை வேண்டாம், லிங்கத்தை சும்மா இருக்க சொல்லு அப்படி போகுது. ஆனால் பிரபு வந்து ஒத்துக்கலை, மொத்த ஒயின் ஷாப்பையும் என்கிட்ட கொடுத்துரு, நீ ஊரை விட்டு ஓடு, என்ன அமௌண்ட்டானு தரேன். அப்போ அதுக்கு மறுபடியும் லிங்கத்தை வச்சு பயன்படுத்துறது. லிங்கம் மறுபடியும் இறங்கினா தான் இவர் நம்ம உயிர் போச்சா போதும்னு சொல்லிட்டு மொத்த ஒயின் ஷாப்பையும் ஒப்படைச்சிட்டு அதுக்கு உண்டான பைசா வாங்கின்னு அந்த ஊரை விட்டு தங்கப்பாண்டியன் போயிடுறாரு. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு பணத்துக்கான ஒரு டானாகும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு லிங்கம் மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறதுனால சொல்லிக்கிற அளவுக்கு பிரபுன்ற ஒரு கேரக்டர் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு போய்ட்டுருக்குது. இந்த நேரத்தில் எங்கே சிக்கல் வருதுன்னா பிரபுக்கும் லிங்கத்துக்கும் பிரச்சனை. இது வந்தால் தான் சிக்கலே வரும். ஏன்னா லிங்கம் வந்து உங்களுக்கு நெருக்கமான நண்பன், பிரபு எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வேறு மாதிரி ஒரு போக்கு ஏற்படணும் அப்படின்னா லிங்கமும் பிரபுவும் மோதினா தான் நடக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு நட்பில் வந்து சின்னதாக ஒரு ஃபயர் இருந்தால் போதும். பெரும்பாலான நட்பு அப்படி தான் முடியும். அது எதுவுமே காரணமாக இருக்காது, அர்த்தமாக இருக்காது. இவன் வந்து ஒரு கார் பைத்தியம் லிங்கம். அது குறிப்பாக சின்ன வயசுலேருந்தே லிங்கத்துக்கு வந்து இந்த அம்பாஸ்டர் காரு அந்த காலகட்டத்தில் அதான் பெரிய ஆமாம். அந்த அம்பாஸ்டர் கார்னால் வந்து கொஞ்சம் பைத்தியம். அந்த அம்பாஸ்டர் காரை பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு கார் வாங்கணும் அப்படியே அதை இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிரபு கூட இருக்கிறனால பிரபு கொஞ்சம் பணம் கொடுக்கறது,
அந்த மாதிரிலாம் இருக்குது. லிங்கத்துக்கு நிறைய பேர் பயந்து போயெல்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய டான் லிஸ்ட்டில் வந்துட்டாப்புல இல்லை, கையில் பைசா சேருது. அப்போ ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு அம்பாஸ்டர் வாங்குறாப்புல. வேற ஒருத்தருடைய காரு, அந்த காரு பிடிச்சிருக்குது, செகண்ட்ஸில் வாங்குறாப்புல. வாங்கி அந்த காரை ரெடி பண்ணி ஓட்டுறாப்புல. என்னென்னா அவருக்கு மைண்டில் வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துடுது, இந்த கார் வந்த பிறகு தான் நமக்கு வந்து நிறைய பணம் வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் பார்க்கப்படுற ஆள் ஆகிட்டோம், சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கார் ராசி தான் நம்மளை வந்து கை கொடுத்து தூக்கியிருக்குது. காலையில் இருந்து அந்த காரை நல்லா தொடச்சிட்டு பொட்டு வச்சு ஆராதனை பண்ணுற அளவுக்கு லிங்கம் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அந்த கார் தான் இந்த கதையில் வந்து ஆமாம் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பிரபு லிங்கத்தை கூப்பிட்டு, நம்ம தெரிஞ்ச பையன் ஒரு அவசர தேவை, கார் கொஞ்சம் கொடுத்து, அதாவது எதை கட்டலாம் கொடுத்துருவான், கார் கொடுக்க மாட்டான், அந்தளவு உற்ற நண்பன் பிரபு கேட்குறானே என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா போடு. அவன் நேராக போயிட்டு போலீஸில் மாட்டுறான். காரில் ஏதோ கடத்திருக்கான், காரையும் சேர்த்து போலீஸு கஸ்டடியில் வச்சிட்டாங்க. ஃப்ரெண்டும் மாட்டிட்டான். இது விஷயம் தெரிய வருது. அண்ணன் வந்துட்டு பிரபுவுடைய அண்ணனுக்கு தகவல் சொல்கிறாப்புல, அண்ணா இந்த மாதிரி பிரபு சொன்னான்னு சொல்லிட்டு கார் கொடுத்தேன், அவன் போயிட்டு கேஸில் மாட்டிட்டான்னா, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, ஏன்னா பண்ணுங்கண்ணா. சரி நான் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு அவர் தேவராஜ் அட்வொகேட் இல்லையா, அவர் தலையிட்டு போலீஸில் பேசி அவன் அக்யூஸ்ட் இருக்கட்டும், காரை மட்டும் விட்டுருங்க, காருக்கு என்னவோ நான் பணம் கட்டிடுறேன் கோர்ட்டில்னு காரை வாங்கி கொடுக்குறோம். காரை வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப மறுபடியும் பூஜைலாம் பண்ணி எல்லாம் காரை கழுவி தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு காரை கும்பிட்டு தான் வெளியே போகிறது. அந்த மாதிரிலாம் ஏறக்குறைய மைண்டு வந்து அந்த காரு லிங்கம் பிரிக்க முடியாது. பிரபுக்கு நடுவில் வந்து அந்த கார் வந்து நிற்குது. அந்த அளவுக்கு அந்த கார் மேலே ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் நம்புகிறாரு. அவ்வளோதான், ஒருத்தருடைய நம்பிக்கை இல்லை, நம்புகிறார். இப்போ மறுபடியும் அந்த காருக்கிட்டே விஷயம் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஒன்று அழகாக வருது. என்ன வருதுன்னா, பிரபு ஒரு நாள் லிங்கத்தை பார்க்க வரும்போது லிங்கம் வீட்டில் இருக்காப்புல, சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. பிரபு உட்காருன்னு, இல்லை பரவாயில்ல, இந்த கார் வந்ததுலேருந்தே உனக்கு நல்ல விஷயமா நடக்கிறதா நீ நினைக்கிற, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கார் வந்த பிறகு தான் உனக்கு எல்லாம் கெட்டதாக நடக்குது அப்படின்னு பிரபு சொல்கிறார். ஆமாம் நடக்குது. நான் உனக்கு புது கார் வாங்கி தரேன், இதை விட்டுரு, இந்த கார் வந்து எனக்கு கொடு, சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் செட் ஆகாது, எனக்கு கொடு, நான் வச்சுக்கிறேன். கார் வந்து நீ வாங்கினதை விட கூடுதலாக காசு தரேன். 1,00,000 தான் வாங்கினேன், 1,50,000 தரேன். காரே வந்து 2,00,000க்கு நல்ல கார்லாம் இருக்குது, நானே வாங்கிட்டே தரேன். அதனால் உனக்கு அது ஆசை இல்லை, கொஞ்சம் மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை காசு கொடுக்குறாப்புல. என்னடா ஃப்ரெண்டு நீ ஒன்றால் தானே என் லைஃபை எதுக்கு பணம் அப்படின்ட்டு லிங்கம் அவாய்ட் பண்ணுறாப்புல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லிங்கத்திட்ட 1,50,000 பிரபு கொடுத்துட்றாப்புல. இது நடந்து ஒரு 10 நாள் கழிச்சு எதாச்சியாக பிரபு வேற ஒரு காரில் வரும்போது லிங்கம் பார்த்துட்டு கேட்குறாப்புல, என் காரை கொண்டு போன ஓட்டணும்னு சொல்லிட்டு வேறு காரில் வரேன். இல்லைடா அந்த கார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்டா. சரி இது முடிஞ்சிச்சு. அடுத்த சீன் வந்துட்டு லிங்கம் வந்து எங்கே ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரும்போது இந்த காரை வேற ஒருத்தன் ஓட்டு போகிறான். மடக்கி என்ன எதுன்னு விஷயம் பார்க்கும்போது பிரபு 6,00,000 அந்த காரை அவனுக்கு விற்றுருக்கான். 6,00,000க்கு. அப்போ இவனுக்குள்ள பல உணர்வுகள், இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி அவன் பயன்படுத்தாமல் மேற்கொண்டு விலை வச்சு இந்த காரை விற்றுருக்கான். இன்னொன்று வந்து இந்த கார் வந்ததுலேருந்து தான் உனக்கு எல்லாமே எதிராக நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளையும் வேறு மாதிரி ஒரு ராங் டைரெக்ஷனில் திருப்பி விட்டான். எதுக்கு இந்த மாதிரிலாம் கூட பழகிட்டே பண்ணுறது? அந்த 6,00,000ன்றது ஒரு 7,00,000 கிட்ட தான் நான் கொடுத்துருப்பேனே. ஏன்னா இவன் தான் இப்போ வசதி ஆயிடுச்சுல. இவன் வந்து அல்பத்தனமாக எனக்கு என்கிட்ட இருக்கிற காரை 1,50,000க்கு வாங்கி ஒருத்தனுக்கு 6,00,000 கொடுத்துருக்கானா, இன்னும் எவ்வளோ மோசமானவனா இருக்கானே அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு இது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன சின்னதாக தான் அப்படியே இருக்குது. அப்புறம் பிரபு கூட்டமிச்சா லிங்கம் போகிறதில்ல, வேலையாக இருக்கேன்ப்பா அப்புறம் வரேன்னு சொல்லுன்றது. அப்புறம் லிங்கம் வந்து எதுக்கும் பிரபு நாடி போகிறதில்ல. அதுக்கு பிறகு பிரபு தான் வந்து லிங்கத்தோட தயவு வேணும்னு சொல்லிட்டு அப்பப்போ கூட்டு அனுப்புறது. அது லிங்கம் கொஞ்சம் நம்ம அந்த நெருக்கத்துலேருந்து வெளியே வராப்புல. வேண்டாம், நீ என்ன வயசு தான் வந்து இவ்வளோ தூரம் செட்டில் ஆனது, ஒரு கருவி மாதிரி நான் பயன்பட்டேன், அப்புறம் நான் என்னது உங்க கூட இருக்கிறது, நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
அப்போது உங்களுக்கு பிரபுடைய அண்ணன் தேவராஜ் அவங்க ஃபேமிலியே வந்து அட்வொகேட் விங்கில் இருக்கக்கூடியது. ரெண்டாவது லோக்கலில் வந்து பெரிய பணக்கார குடும்பம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸை பயன்படுத்தி லிங்கத்தை பொய் கேஸெல்லாம் போட வைக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் லிங்கத்தை தெரிஞ்சது. லிங்கம் வந்து இப்போ பிரபுக்கு எதிராக எதனா பண்ணாதான் நம்ம வந்து நிற்க முடியும். அந்த நண்பன்ற விஷயம்லாம் போயிடுச்சுன்னா தொடர்பே இல்லை. சின்ன விஷயந்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்காக வந்துட்டு அந்த சாராய வியாபாரியை ஓட விட்டு எல்லா ஒயின் ஷாப்பும் முடிச்சு கொடுத்தோம். ரெண்டாவது எல்லா பஞ்சாயத்துலையும் நம்ம தான் கிட்ட இருந்திருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல, நம்ம பிரபு எதனா அச்சுறுத்தல் பண்ணி ஆகணும் அப்படின்னு லிங்கம் சுத்தாரிக்கிறதுக்குள்ளே நாகராஜன் ஒருத்தனை வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. யார்? லிங்கம். பிரபுடைய டீம். அந்த நாகராஜ் யாருன்னு கேட்டால் லிங்கத்துடைய வலதுகரமாக செயல்பட்டாங்க. முதல் கொலை அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததும் லிங்கம் பதறிடுறாப்புல. பதறிட்டு தான் ரொம்ப டைம் விடலை, அதிகபட்சம் 2 நாளில் பிரபு சைடில் டபுள் மர்டர் பண்ணுறாப்புல. லிங்கம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணதாமே டபுள் தான். உங்களுக்கு அந்த சாராய வியாபாரி இஷ்யூ ஆச்சு இல்லை, அப்போ வந்து டபுள் மர்டர் தான். டபுள் மர்டர் பண்ணுறாப்புல. பண்ணதும் அந்த ஊர் வந்து ஃபயர் ஆகிடுது. எப்போவும் மாதிரி இந்த 2 ரவுடிகள் ஒரு ஊரில் 2 தாதாக்கள் இருந்தாங்கன்னா பீஸ் கமிட்டிலாம் போடுவாங்க. அதுமாதிரி கலெக்டர் எஸ்பிலாம் வந்து உங்களுக்குள்ள மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஊர் அமைதியாக இருக்கும், நாங்கள் உங்கள் சைடில் எத்தனை பேர் பிடிக்கிறது, அவங்க சைடில் எத்தனை பேர் பிடிக்கிறது, இப்படிலாம் போலீஸு கலெக்டர்லாம் வந்து பேசுவாங்களே, அந்த மாதிரி பீஸ் கமிட்டிலாம் போடுறாங்க. போட்டால் லிங்க சைடில் பேசுகிறதுக்கு பெரிய அளவில் ஒரு கல்வியாளர் சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை, படித்தவங்க பெரிய அளவில் இல்லை. ஆனால் பிரபு சைடில் வந்து உங்களுக்கு எல்லாமே பிஎல்ஏ எம்எல்ஏ எம்பிஏ அந்த மாதிரி இருக்காங்க. ஃபேமிலியே வந்து அந்த ஊரில் மிராசுதார் மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலி. லிங்கம் வந்து அப்போ தான் வளர்ந்துட்டு வர ஸ்டேஜ். ஒரு சின்னதாக ஒரு வீடு, அம்மா அப்பா கொஞ்சம் சௌகரியமாக இருக்காங்க, அப்படியே ஒரு குடும்பம், மனைவி, ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை, இப்படி தான் லிங்கம். பெரிய லெவலில் அந்த இருந்த ஒரு கார், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு பிரபு சைடில் வந்து போலீஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லிங்கம் வந்து ஒரு ரவுடி, அவ்வளோதான், படிப்பாளி கிடையாது. ஆனால் பிரபு படித்தவன், பிரபுடைய குடும்பம் படித்த குடும்பம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த மாதிரி பார்க்குறாங்க. போலீஸ் சைடில், அரசியல்வாதி சைட்லையும் பார்க்குறாங்க. தெரியாதனமாக பிரபுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோடைய விளைவு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரபு சைடில் நிறைய தலை விழுது. டிபார்ட்மெண்ட் அங்கே சப்போர்ட் பண்ணுறதுனால இவர் அந்த கோவத்தில் போயிட்டு அவங்க சாதாரணமாக பண்ணுற நிறைய கேஸில் வந்து உங்களுக்கு சாட்சி நிரூபிக்கப்படலை. பிரபுவுடைய அட்வொகேட் விங்கெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிவிட ஒன்றும் சரியாக தோதுப்படல. எல்லா கேஸில் லிங்கம் தப்பிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இப்போ அந்த நேரத்தில் வந்து பிரபு வந்து ஒரு கிளவராக ரோல் பண்ணுறாப்புல. அங்கே வந்து உங்களுக்கு நாகர்கோயிலில் வந்துட்டு பிக் பாக்கெட்டில் வந்து பாரதின்னு ஒரு கேரக்டர். அவன் வந்து நாகர்கோயில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அந்த சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட 2-3 மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறாங்களோ, இப்போ சில இடத்துல மர்டருக்குன்னு ஒரு டான் இருப்பான், வழிப்பறின்னு ஒருத்தர் இருப்பான், அப்படிலாம் இருப்பான் இல்லையா. பிக் பாக்கெட்டுன்னு இருந்த ஒரு டான் வந்து பாரதி. 3 மாவட்டத்தில் எவன் பிக் பாக்கெட் அடித்தாலும் அந்த ஜேப்படி திருடர்கள் எல்லாருமே வந்து அவன்கிட்ட தான் கொண்டாந்து கணக்கு படிப்பாங்க. ஒரு படத்தில் சவால்ன்ற படத்தில் மனோரமா டீல் பண்ணுவாங்க பாருங்க. கமலஹாசன் சின்ன பையனாக இருக்கும்போது பிக் பாக்கெட் அடிக்கலாம் கற்றுக் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கதை. இவரே ட்ரெயின் பண்ணி ஆளுங்களை வச்சு சின்ன வயசுலேயும் தயார் பண்ணி அந்த சுற்றி எல்லா ஏரியாலையும் இந்த பிக் பாக்கெட் பண்ணக்கூடிய ஆட்களை உருவாக்கி கொண்டாந்து இவர்கிட்ட ஒப்படைந்து இவர் பார்த்து என்ன கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய டான், அதுலேயே டான் ஆகும். அந்த பாரதிகிட்ட சொல்கிறாங்க. சொல்லி லிங்கத்துக்கு காவல்துறையில் உளவு பிரிவில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் தங்கராஜின்னு ஒரு கேரக்டர், அந்த ஆள் தான் லிங்கத்துக்கு ஃபேவராக கவர்மெண்ட் ரிப்போர்ட் போட்டுருக்காப்புல. அதை தங்கராஜை மர்டர் பண்ணியாச்சுன்னா நான் வந்து எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தங்கராஜை கொலை பண்ணது லிங்கம் தான் சொல்லிட்டு திருப்பி போட்டுடுறான். அப்படி சொல்லிட்டு பாரதிக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. தங்கராஜை கொலை பண்ணிடுறாங்க. ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் உளவு பிரிவு. இப்போ உங்களுக்கு சாதாரணமான ஆர்டினரி ஆளுங்க கொலை நடந்தனோட போலீஸ் அந்தளவுக்கு போலீஸே ஒரு காலியான பர்டிகுலராக ஏன் தங்கராஜ் அவங்க அவர் தான் உளவு பிரிவில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள். அவங்க தான் லோக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேலதிகாரிக்கு சொல்லக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ வந்துட்டு அது வந்து கொஞ்சம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே உளவு பிரிவுன்றது கொஞ்சம் ஃபவராக பார்ப்பாங்க. அந்த உளவு பிரிவில் இருக்கிற அதிகாரி வந்து லிங்கத்துக்கு எதிராக ரிப்போர்ட் போட்டதுனால லிங்கம் பண்ணிட்டாருன்ற மாதிரி திருப்புறான். புரியுங்களா சொல்கிறது? நிறைய சம்பவம் லிங்கம் பண்ணுறாப்புல. இப்போவும் லிங்கம் வந்து ஒரு 5 பேரை கொலை பண்ணுறது பிளான் பண்ணி வச்சுருக்காப்புல அப்படின்னு தங்கராஜ் ரிப்போர்ட் போடுறாரு. சொல்கிற புரியும் உங்களுக்கு? ரிப்போர்ட் போடுறாரு.
அதனால் தங்கராஜை முடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேஸை திசை திருப்புறதுக்காக இவரே போய் பண்ணிட்டு பண்ணுறான். பிரபு சொல்லி இந்த பாரதி பண்ணுறாப்புல. ம். தங்கராஜ் இறந்த பிறகு மொத்த மாவட்டமும் பதறி போயிடுது. ஏன்னா போலீஸில் வந்து ஒரு ஆள் சாகுறாங்கன்னா அது உளவு பிரிவை சேர்ந்தவர். காரணம் வந்து சொல்கிற காரணம் வந்து இந்த லிங்கத்துடைய வேலை தான் இது, நம்ம மேலே ரிப்போர்ட் போகிறதுனால லிங்கம் பண்ணிட்டாப்புலன்ற விஷயம். போலீஸு இந்த கேஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு லிங்கத்தை கஸ்டடி கொண்டாந்துறாங்க. லிங்கம் வந்து 100% இல்லைறாப்புல. பண்ணால் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் தங்கராஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். நான் அண்ணன் தான் கூடுவேன். அவரை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஏதோ தப்பு நடந்துருக்குது, நீங்கள் என்ன தண்டனைலாம் கொடுங்க, எந்த கேஸ்லாம் சேர்த்துருங்க, இதில் மட்டும் என்னை சேர்க்காதீங்க. வேறு எதனா குளம் இருந்தால் கூட அதில் என்னை சேர்த்துங்க, இதில் நான் சம்மந்தம் இல்லை அப்படின்னு லிங்கம் கதறாப்புல. அப்புறம் பெரிய அதிகாரிலாம் வந்துட்டு விசாரித்து பார்க்குறாங்க. யாருக்கும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கும் லிங்கத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவலில் இஷ்யூங்க அது. ஒரு அப்போ கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் பேசி பார்க்கும்போது அப்போது அங்கே மாவட்டத்தில் இருந்த ஐஜி லெவலில் இருந்தவர், ஐஜி டிஐஜி லெவலில் இருந்த ஒரு அதிகாரி லிங்கத்தை தனியாக பார்க்குறாரு. லிங்கத்தை தனியாக பார்க்குறாரு. பார்த்து ஒரே ஒரு உதவி மட்டும் போடணும், உன் மேலே இருக்க கேஸெல்லாம் எடுத்து விட்டுறோம். ஐஜி வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இல்லை ஐஜின்னு நான் சொல்ல வரல, அந்த லெவலில் இருக்க மாவட்டத்தில் உயர் பதவி டிஐஜி ஐஜி லெவலில் இருக்க ஒரு அதிகாரி லிங்கத்தை தனியாக பார்த்து இந்த கேஸில் உண்மை குற்றவாளி யாருன்றது போலீஸை விட ரவுடி பசங்களுக்கு தான் தெரியும். பிரபு சைடில் நீ தான் பண்ணன்ற மாதிரி திருப்பி விட்ருக்கான்றது எனக்கு தெரியும், நீ பண்ணலன்றதும் எனக்கு தெரியும். யார் பண்ணாங்கன்றது மட்டும் சொல்லியாச்சுன்னா நாங்கள் வந்து நிறைய வழக்கு, முக்கியமான வழக்கில் ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டுறோம், கொஞ்சம் நீ இதை இறங்கி பண்ணு அப்படின்னா. 2 நாளில் வந்து பாரதி யாரே அந்த பிப்பாய்ட்டுடைய தலைவனில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கான். லிங்கம் அந்த ஆப்ரேஷனை முடிச்சிட்டாப்புல. முடிச்சுட்டு யார் சொன்னாங்களோ அந்த அதிகாரிகிட்டே அக்யூஸ்ட் அவன் தான் முடிச்சிட்டோம், அவன் தான் பண்ணான்றது ரெக்கார்டும் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்துட்டேன், பார்த்து பண்ணுங்கன்னு. இந்த விஷயம் வந்து வெளியே வருது. எப்படி வருதுன்னா, போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள், உளவு பிரிவு ஹெட் கான்ஸ்டபிளை கொலை பண்ணது பாரதி தான். அந்த பிப்பாய்ட்டு லீடர் பாரதியை கண்டுபிடிக்கிறதுக்கு லிங்கத்துக்கிட்ட போலீஸே உதவி நாடி போயிருக்காங்க. அதனால் இனி லிங்கம் கை ரொம்ப உயர்ந்துடும் அப்படின்ற விஷயம் வந்த பிறகு லிங்கத்துக்கு லோக்கலில் இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாகிடுது. பிரபு வந்து டவுனில் போகுது. புரியுது அவங்க சொல்கிறது? லிங்கம் இன்னும் கொஞ்சம் ஃபவராகிடுறாப்புல. எங்கே போனாலும் லிங்கம் லிங்கம் லிங்கம். அந்த சூழ்நிலையில் தான் லிங்க சைடில் லிங்கத்தை அச்சுறுத்தணும்னு சொல்லிட்டு லிங்கத்துக்கு இன்னொரு வலதுகரமாக இருந்த ஒருத்தனை அப்ராணி, அப்போ வலதுகாரனா ரவுடி கிடையாது, வீட்டுக்கு போகிறது வர்றது ஏன்னா உதவிலாம் செய்கிறது, அவனை வீட்டில் ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே இறங்கி தலையை வெட்டி கொண்டாந்து லிங்கம் இருக்கிற ஏரியாவுக்கு அவன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தலையை வச்சுட்டு போயிடுறாங்க பிரபு டீம். இப்போ வந்து லிங்கம் பதில் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறது யோசிக்கிறாப்புல. நேரடியாக பயத்தை காட்டணும்னா ஒரே வழி, லிங்கத்துடைய குடும்பத்தில் தான் கை வைக்கணும் சொல்லிட்டு அவங்க அண்ணன் தேவராஜ், அவர் பாவம் பேஷண்ட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு ப்ளட் செக்கப் பண்ணிவிட்டு ரிசல்ட் வாங்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாரு. இந்த ஓபி சீட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ட்ரியில் அந்த இடத்துல வச்சே கொடூரமான முறையில் அவங்க அண்ணன், அது இத்தனைக்கும் லிங்கமே ஒரு அண்ணன் தான் கூட அவ்வளோ பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா விரோதம் தானே அவங்க அண்ணனை போல். இந்த மாதிரி வந்து அதாவது பேட்டர்ன் எப்படி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு லிங்கம் யாருன்னா கொலை பண்ணுறா அப்படின்னா ஓப்பனில் பண்ணது பிரபு மட்டும்தான், பிரபுடைய அண்ணன் தேவராஜ் மட்டும்தான். மற்ற எல்லா கொலையும் லிங்கம் பண்ணது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பிளான் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல ஒன்று கரண்ட்டு கட் ஆகும். உங்களுக்கு அந்த பழைய கேஸ் ஜெய்சீலன் கேஸ் இருக்குதுங்களா, அது வந்து நடந்தது, அது லிங்கம் நான் பண்ணணும்னு ஒத்துக்கலை. ஆனால் எல்லா வழக்குலையுமே இந்த சாராய வியாபாரி நடந்து பாருங்க கொலை தங்கப்பாண்டியன், அதுலேருந்து எல்லாமே ஒன்று கரண்ட்டு கட் ஆகும், கையெறி குண்டு அந்த இடத்துல போடுவாங்க, புகை மூட்டமாகும், 2த்தில் ஒன்றாகும், மின்தடை ஏற்படும், இல்லைன்னா கையெறி குண்டு போடுவாங்க, அந்த இடம் முழுக்க புகை மூட்டமாகும். புகை மூட்டை அடங்கின பிறகு பார்த்தா அங்கே பாடி இருக்கும். யார் கொலை பண்ணாலும் அவங்க இருக்க மாட்டாங்க, யார் பிளான் பண்ணியிருந்தாங்களோ பாடி இருக்கும், தலை தனியாக இருக்கும், உடம்பு மட்டும் அங்கே இருக்கும். இது வந்து லிங்கத்துடைய பேட்டர்ன். இது வந்து பிரபுடைய அண்ணன் தேவராஜ் இருக்கார்ல, தேவராஜை பண்ணும்போது விட ஹாஸ்பிட்டல் வாசல் வச்சு பண்ணும்போது தலையை அறுத்து கொண்டு போய் தான் போட்டாங்க. யார் இப்போ லிங்கத்துடைய வலதுகரமாக இருந்தவங்க பண்ணாங்க இல்லையா, அதே பேட்டர்லாம் அது பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அந்த வெடிகுண்டு வச்சு நடக்கலை.
அப்புறம் அடுத்து வந்து லிங்கம் இன்னொன்று பண்ணும்பொழுது பிரபுக்கு தம்பி ஒருத்தன், பிரபுக்கு அண்ணன் தான் தேவராஜ், பிரபுக்கு தம்பி அட்வொகேட்டு, அவனை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து கழுத்தை கட் பண்ணி ஒரு பாயிண்டில், ஒரு கை ஒரு கால் ஒரு பாயிண்டில், இன்னொரு கை இன்னொரு கால் ஒரு பாயிண்டில், வெறும் பீஸ் மட்டும் ஒரு இடத்துல. இவ்வளோ கொடூரமா லிங்கம். சார் இப்போது தொடர்ந்து இந்த சைடு ஐ மீன் பிரபு சைடு வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு, அவங்க ஆட்களை இத்தனை பேர் அவர் கொண்டுட்டுருக்காரு. அப்படிங்கும்போது ஏன் கடைசி வரைக்கும் பிரபு ஏதாவது பண்ணிடலாமே, விஷயமே முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்போ தான் அவர் யோசிச்சார்? இப்போ அது எப்போ ஃபைனல் ஆகுதுன்னா, லிங்கம் சைடில் வந்து குமாரன்னு சொல்லிட்டு அவர் இன்னசென்ட் கொலை நடந்தது இல்லையா, சொன்ன மாதிரி வீட்டில் போயிட்டு, ஆமாம்மா, அது இல்லாமல் அவனோட ரொம்ப அப்புறாணி வந்து குமரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவன் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த அம்பாஸ்டர் கார் மாதிரி அவனை பிடிக்கும் லிங்கத்துக்கு. அந்த குமரனை கொடூரமாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொலை பண்ணுறான். அவன் எந்த இடத்துலையும் ரொம்ப சாதாரணமாக நடந்து போவான், அவன்கிட்ட ஆயுதம்லாம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு யாருமே இல்லை, அவன் ரொம்ப இன்னசென்ட்டு. அவனை கொடூரமான முறையில் பிரபு கொலை பண்ணுறாப்புல, தலையை வெட்டி போட்டு லிங்கம் பண்ணுற மாதிரியே அந்த குண்டு அடித்து புகை மூட்டம் ஆக்கி அவனும் பெரிய தாதா மாதிரி. அதுக்கு பதிலுக்கு தான் லிங்கம் இறங்கி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிரபு கூடவே நிழலாக இருக்கக்கூடிய ஐயாவுன்னு ஒரு கேரக்டர், அதை முடிக்கும்போதே அங்கே பிக்ஸ் ஆகிடுச்சு, இனி அடுத்து பிரபு தான். ஏன்னா பிரபுவுடைய அண்ணன் தம்பி எல்லாம் முடிக்கும் போதெல்லாம் யாரும் வந்து அடுத்து பிரபுன்ற மனநிலைக்கு வரல. இந்த ஐயாவை முடிக்கும்போது எல்லாருமே ஐயாவை தான் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடி கார்டு மாதிரி. இந்த ஐயாவை வந்து எப்படி தூக்குனாங்க எப்படி முடித்தான்னு தெரில. தலை வந்து பிரபுவுடைய ஆஃபீஸ் வாசல் இருக்குது, கை கால் வேறு ஒரு பாயிண்டில் இருக்குது. அது பண்ணும்போது அந்த பேட்டர்ன் வந்து லிங்கம் தான் தெரிஞ்சு போயிட்டு பிரபு வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டை விட்டு வெளியே வரல. அந்த இறுதி அஞ்சலி கூட பிரபு போகலை, வீட்டில் இருக்காப்புல. பிரபு எங்கே இருக்காப்புலன்னு சொல்லிட்டு கிட்ட வாட்ச் பண்ணி ஒரு வாரம் வாட்ச் பண்ணி வீட்டில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுதான் வீட்டுக்கு வெளியே லாக் பண்ணிவிட்டு டீமை ஃபுல்லாக இறக்கிட்டு மேலே இருந்து உள்ளே இறங்கினாப்புல, டாப்பில் இருந்து லிங்கம் பிரபு வீட்டுக்கு இண்டிவிஜுவலாக சுற்றி ஆளுங்க நிற்கிறாங்க. லிங்கம் வந்து பெரும்பாலான ஆப்ரேஷன் வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணியிருக்காப்புல. தேவைப்பட்டால் கூட ஆளுங்க இருப்பாங்க, ஆளுங்கள்லாம் வெளியே தான் இருப்பாங்க. ஒன்று தான் வீட்டில் குடும்பத்தார் முன்னாடியே, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அதே வீட்டில் போய் லிங்கம் சாப்பிட்ருக்காப்புல, லிங்க வீட்டில் பிரபு வந்து சாப்பிட்ருக்காப்புல, ஒரே குடும்பமாக இருந்த அந்த வீட்டில் இறங்கி அவங்க ஃபேமிலி முன்னாடியே பிரபுவை தரன்னு வச்சுட்டு வந்து அவங்க எல்லாம் குடும்பம் கத்துறாங்க. குடும்பத்து முன்னாடி வரும்போதே கழுத்து அறுத்தே கூப்பிட்டு வராப்புல, பாதி உயிர் போயிடுது. வீட்டு வாசல் நிற்க வச்சு கழுத்தை தனியாக அறுத்து எடுத்துன்னு போயிட்டு உடம்பு வந்து கொளுத்திடுறாப்புல. அது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுது. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து லிங்கத்து ஜெயில் வாசம் அப்படின்ற நிரந்தரமாகுது. இந்த விஷயம் நடந்ததுனால தான் ஜெயிலில் நம்ம அதுக்கு முன்னாடி போகிறது வரலாம் வந்து ஒரு வருஷம் குண்டாஸ் அந்த மாதிரி போயிட்டு வருது. இந்த கேஸுக்கு அப்புறம் வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 4-5 ஆண்டுகள் வந்து லிங்கம் தொடர்ந்து கோர்ட்டு கேஸு ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஐயாவு மர்டரு அந்த மாதிரிலாம் 2-3 கேஸெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுது. அதனால் ஜெயிலில் இருக்காப்புல. ஜெயிலில் இருக்கும்போது தான் லிங்கத்தை முடிக்கிறாங்க. யார் சார் இப்போது எல்லாருமே போயிட்டாங்க, அவங்க தேவராஜ் இன்ஃப்ளூயன்ஸ் போயிட்டாங்க, பிரபு போயிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரை கொலை பண்ணுறதுக்கு யார் ஆளை அரேஞ்ச் பண்ணா? அவங்ககிட்ட விசுவாசியாக இருந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், ஏன்னா அதாவது விசுவாசத்துக்காக பண்ணுறது இல்லை. லிங்கம் மாதிரி ஒரு பெரிய டானை முடிச்சாச்சுன்னா யார் முடிச்சான்ற கேள்வி வரல, அந்த இடத்துக்கு அவன் வந்துடுவான். அதனால் ஒரு டீம் வந்து இறங்கி பண்ணுது. எத்தனை பேர் சார்? அது 35 பேர் அந்த வழக்கில் குற்றவாளி. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது மதுரை சிறையில் தான் நடக்கிறதுக்கு முன்னாடி லிங்கம் இருக்காப்புல. அப்போது லிங்கம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி, அது அந்த கொலை நடந்துச்சு, பெயிலுக்கு போகிறது வர்றது, அதை ரிமாண்ட் பண்ணுவாங்க 15 நாள், வர்றது மறுபடியும் போகிறது, அந்த மாதிரி தான் இருக்குது. பிரபு கொலை பண்ணதுமே தொடர்ச்சியாக சிறையில் இல்லை. பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி கொலை கேஸ்லாம் உள்ளே போனால் ஒரு மாதத்தில் வருவாங்க, பெயில் போட்டு வருவாங்க, எதனா ஒன்று நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பெயிலில் வந்து இருக்கும்போது சந்திரபால்னு ஒரு ஏசி, அவர் வந்து வாலண்டரியாக வந்து லிங்கம் வீட்டுக்கிட்ட நின்றுட்டு ஒழுங்காக இருக்கியாடா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஒழுங்காக தான் இருக்கேன், எதுவும் போகிறதில்ல, உள்ளதின பதில் சொல்கிற வெளியாடான்னு வாடா போடான்னு பப்ளிக் இருக்கும். லிங்கம் வந்து ஒரு லேபிள் டான் மாதிரி டாப்பில் அவன் ஒரு ஈகோ,
நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஒரு போலீஸில் வந்து சாதாரண நம்மளுக்கு அப்படி ஏசின்னா சாதாரணமாக நினச்சிட்டான். உள்ளே வந்துட்டு கேட்குறாப்பள்ளின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எட்டி பார்த்து அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் நின்றுட்டு மாதிரி பேசுகிறீங்க போங்கன்னு. டேய் வெளியே வாடா, ஒரு டிஎஸ்பின்ற மரியாதை இல்லை, வெளியே வாடா அப்படின்னு ஏதோ வார்த்தை கொஞ்சம் கனமான வார்த்தை. இப்போ லிங்கம் வெளியேறாப்புல சொன்னல கிளம்பி போக வேண்டியதுன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன சொல்லு, கேஸு கோர்ட்டு வெயிலில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்கிறேன், வெளியே வாடான்னா பார்க்குறேன்னு நினைப்பாங்க, எது தப்பும் பண்ணாமலே இந்த மாதிரி கூப்பிட்டு அசிங்கம் பண்ணுறேன் ஏடா சொல்ல ஒரு மாதிரியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையை ஓங்கும். இவன் அடிச்சிடறான். அவர் கையை ஓங்கும்போது சந்திரபாலா லிங்கம் அடிச்சிடறாப்புல பப்ளிக் மத்தியில். ஊரே பார்க்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அடிப்போம். அப்போ திருப்பி ஒரு சண்டை போட்டாருன்னா அடித்தடியாகவும் ஒரு மரியாதை இருக்காது. ஒரு நேரம் வந்து உயர் அதிகாரிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல நான் என்ன பண்ணிட்டோம். அவங்க பார்க்குறாங்க ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரி. அவர் வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன பண்ண நீங்கள் எதனா பண்ணுங்கண்ணா. அடுத்த கட்ட வேலைகள் தான் என்ன நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக போலீஸ் வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறாங்கன்றது என்னுடைய அனுமானம். ஏன்னா அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு மதுரை சிறையில் இருந்த லிங்கத்தை நாகர்கோவில் சிறைக்கு மாற்றுறாங்க. அப்போ மதுரை சிறையில் இருக்கும்போது லிங்கத்தை வந்து மனு போட்டு பார்க்குறதுக்கு அவங்க மனைவி வராங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுறாப்புல. போனதும் இருந்த சிறையில் மதுரை சிறை தான் போகிறாங்க. மதுரை சிறைக்கு போகும்போது மனு போட்டு பார்க்க மனைவி வரும்போது குழந்தை தூக்கிட்டு வரும்போது அவள் பையன் சஜித்துன்னு, இப்போ அந்த பையன் தாதா சஜித். சஜித் லிங்கத்துடைய பையன் இப்போ தாதா 96 பிறந்த பையன் அவன். ஏன்னா இப்போ 3 வயசு அப்போ 96 இல்லை 93 பிறந்த பையன். இப்போ என்ன 32 வயசு இருக்கும். ஆமாம் 35 வயசு ஆக போகுது. 93 அந்த பையன். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பையனுக்கு தூக்கிட்டு அந்த அம்மா வருது. லிங்கம் மனைவி வரும்பொழுதே உள்ள லிங்கம் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய சிறையுடைய சூழ்நிலை சரியில்லை, எல்லாருடைய பார்வையும் தவறாக இருக்குது, ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ எச்சரிக்கையாக வீட்டுக்கு போய்டு, எனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. அங்கேயே வந்து அவருக்கு வந்து அந்த சிறையுடைய சூழ்நிலை இருக்குல்ல, அதில் லிங்கத்துக்கு வந்து தவறாக தெரியுது. அப்போ மனைவிட்ட சொல்லி அவங்களும் வெளியே வந்து அட்வைட்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அட்வைட் இருப்பாங்களே எல்லாருக்குமே, இந்த மாதிரி சொல்கிறாரு எதனா பண்ணுங்கன்னா அவங்களும் வந்து உள்ள பிரச்சனை ஆளுங்கெல்லாம் பார்த்து எல்லாம் லிங்கம் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாப்புல, இது நடக்காமல் பார்த்துங்க, ஏன்னா நடந்ததுன்னா நீங்கள் பாதிக்கப்படுங்க மாட்டீங்க. ஆனால் வக்கீல் அவங்க ஸ்டைலில் ஏதோ பேசுகிறாங்க. எல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 4-5 நாளில் நாகர்கோவில் சப்ஜெயிலுக்கு மாற்றுறாங்க. நாகர்கோவில் சப்ஜெயிலில் மாற்றினாலும் அவருடைய அந்த சிறையுடைய அறை இருக்குல்ல, கார்னர் சிறைக்குள்ளே நுழையிறீங்களா, யாருன்னா ஒருத்தர் மேலே ஏறி இறங்கினாங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய செல்லு உள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை, அந்த மாதிரி கார்னர் செல்லில் போடுறாங்க. அதுவும் ஒரு பிளானிங், எதிராளிக்கு ஒரு வழி செஞ்சு கொடுக்குறது. கார்னர் இதில் போடுறாங்க. அந்த செல்லில் போடுற அன்றைக்கி அது நாகர்கோவில் சப்ஜெயில் மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக சொல்ல முடியாது, இப்போ மாதிரி இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெருசாக இல்லை. ஒரு கண்காணிப்பாளர், ஒரு வார்டனு, ஒரு இன்னொரு உயர் அதிகாரி, இது இல்லாமல் ஒரு 4 வார்டனு, 3 வார்டன் இருப்பாங்க, 2 காவலர், அந்த மாதிரிலாம் ஒரு 10 பேருக்குள்ளே இருப்பாங்க. இன்றைக்கி 10லேருந்து 15 இருப்பாங்க அந்த சப்ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துக்கு. மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. ஜெயிலர் லீவில் போயிடுறாரு, தலைமை வார்டன் லீவில் போயிடுறாப்புல, அடுத்த வார்டன் லீவில் போயிடுறாங்க, இல்லை லீவ் 2-3 கான்ஸ்டபிள் லெவலில் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த நேரம் தான் இவர் லிங்கம் இவ்வளோ நாள் என்ன பேட்டர்ன் கடைபிடிச்சாரோ அதே பேட்டர்ன், மேலே ஏறி டாப்பில் ஏறி முதல்ல கையெறி குண்டடிக்கிறாங்க, புகை முட்டமாகுது, அதில் ஆணிலாம் வச்சு சில பேர் பண்ணுவாங்க, அடித்தாங்கன்னா செதறி போய்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் குத்திக்கும். யாருன்னா ஒருத்தர் பண்ண வரும்போது உங்களுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் வசதி பண்ணதெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. அந்த குண்டிலே ஆணி இருக்கும், அடித்து ஆன பிறகு கடப்பாரில் குத்துறது. அந்த மாதிரி லிங்கத்துக்கு பண்ணுறாங்க. பண்ணி அடித்ததுமே உள்ள புகை மூட்டமானது இறங்கி 35 பேர் இறங்குறாங்க. 35 பேர் வெளில இருந்து அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அவரை போட்டு உள்ள கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு அந்த லிங்கத்துடைய மரணம் வந்து கேவலப்படுத்தின மாதிரியே இருக்கணும், பயமும் ஏற்படணும் நம்ம மேலே, பிரபுடைய ஆளுங்க இன்னும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிங்கத்துடைய தலையை மட்டும் அறுத்து கொண்டு வந்து நாகர்கோயிலில் பொது கழிப்பிடம் வாசலில், பஸ் ஸ்டாண்டில் பொது கழிப்பிடம் வாசலில் வச்சுட்டு உடம்பு வந்து மீன் இது பண்ணுவாங்க இல்லையா, சில ஹோட்டல்லாம் பார்த்திங்களா வஞ்சிர மீன் துண்டு போடுவாங்க, அந்த மாதிரி உடம்பை செதிலாக செதுக்கிறாங்க.
இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு கொலை. அந்த மாதிரி பண்ணுறான். அதில் வந்து அந்த பண்ணாங்கல்ல, அந்த பண்ண ஆட்களில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு காலத்தில் லிங்கம் கூட இருந்தவங்க. அந்த 35 பேர்த்துல கொஞ்சம் பேர் லிங்கம் கூட இருந்தவங்க பிரபு லிங்கம் ஒன்றா இருக்கும்போது ஒன்றா இருந்தவங்க. பிரபுவுடைய பணமும் செல்வாக்கும் உயரும்போது அந்த டீம்லாம் இப்படி வந்த டீம். அதில் என்ன மெயின் கேட்டிங்கன்னா, நீங்கள் லிங்கத்தை வந்துட்டு ஒரு அறையில் நீங்கள் விட்டுட்டு அந்த குண்டு தயாரிக்கிறதுக்கு சில பொருள்கள்லாம் சொல்லுவாங்க, சணல் கயிறு அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க. அது தேவைப்பட்ட அந்த கச்சா பொருள்கள், அந்த பொருள்கள்லாம் நீங்கள் லிங்கத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் சணல் மூட்டை அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி பெரிய ஹால் லாக் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா 100 கையெறி குண்டு ரெடி பண்ணியிருப்பாப்ல. லிங்கம் அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. அந்த லிங்கத்திட்ட கத்திட்ட வேலையை தான் இவங்க வந்து அன்றைக்கி பண்ணுறாங்க. புரியுது அவங்களுக்கு சொல்ல வருது? இன்னும் சொல்லப்போனால் மும்பையில் வந்து தாவூத் இப்ராஹிம் மாதிரி டானாக இருக்கக்கூடிய செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய டான்கள் ஏதோ ஒரு சம்பவத்துக்காக சென்னைக்கோ நாகர்கோவிலுக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது அப்போது அந்த 90s வந்து இந்த கையெறி குண்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். அடிச்சாச்சுன்னா அந்த இடம் முழுக்க புகை மூட்டமாக வரது இல்லாமல் அதில் இருக்கிற ஆணிகள்லாம் போட்டு யாரை பிளான் பண்ணாலும் அவங்க உடம்பெல்லாம் குத்தி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதை வந்து இவங்க பார்த்துட்டு, ஏடா நம்ம பாம்பு போடுறதெல்லாம் வேறு மாதிரி இது, இவங்க போடுற பாம்பு வந்து அடுத்து எதுவும் செய்யலைனா கூட அதில் இருக்கிற ஆணி குத்தியே செத்துருவான் பொழுது, என்னடா அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யார் இதெல்லாம் தயார் பண்ணுறது, இதை உருவாக்குறது ஒரு ஆள் இருப்பான்ல அப்படின்னு விசாரிச்சுட்டு லிங்கத்தை தேடி கண்டுபிடிச்சி லிங்கத்திட்ட வந்து தொழிலகத்துன்னு போயிருக்காங்க. மும்பையில் இருந்தால் டானுங்க. அந்தளவுக்கு லிங்கம் வந்து அந்த வேலையில் மிகைப்படுத்துறது இல்லை இருக்கிறது. நம்ம அதை வந்து ரொம்ப ரசித்து பெருமைப்படுத்தலாம் ஒன்றும் இல்லை. ரவுடி பையன் தான். என்ன போலீஸ் ரெக்கார்டில் பொதுமக்களுடைய மனசில் கொலைகாரன்னு ஒரு இமேஜ் வந்துச்சுன்னா அவன் கொலைகாரன் தான். அவனை மிகைப்படுத்துறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதுதான் அந்த அளவுக்கு லிங்கம் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டு. லிங்கத்திட்ட தொழில் கற்றுன்னு போயிட்டு மும்பையில் ஒரு ரொம்ப நாள் இந்த கலாச்சாரம் இருந்தது, குண்டடி கலாச்சாரம். போலீஸ் ரொம்ப டைட் பண்ண பிறகு தான் அந்த குண்டு கிடையாது. இப்போது சுடுறது வெட்டுறது அப்படின்னு போகிறது கடத்தல்னு சொல்லிட்டு. கொஞ்ச காலம் வந்து 90s மும்பையில் வந்து கையெறி குண்டு புழக்கத்தில் இருந்தது. அது காரணம் வந்து லிங்கம். புரியுது. சரி, இவர் தனியாகவே நிறைய பேரை வந்துட்டு அந்த ஒரு 20 பேர்த்தெல்லாம் அடிச்சா இருப்பீங்க, ஒரு 35 பேர் வந்து சமாளிக்கவே ட்ரை பண்ணாருல்ல சார்? அது அப்படி பார்க்க முடியாது. என்கிட்ட அது ஒரு செல்லு, அந்த செல்லுக்குள்ளே வந்து உங்களால் எந்த ஒரு பொருளும் உங்கள்கிட்ட கிடையாது, நிராயுத பண்ண இருப்பீங்க. உள்ளே நுழையும் போதே குண்டு அடிக்கிறாங்க, புகை மூட்டமாயிடும். அதில் வந்து மயக்க மருந்தும் சேர்த்து அடிப்பாங்க. அடிக்கிறது இல்லாமல் கொஞ்சம் மயக்க வரா மாதிரியே சேர்த்து அடிப்பாங்க. அடிச்சு தான் உங்களுக்கு நீங்கள் கையெறி நிலையணும்ல, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது இப்போ இது இவ்வளோ தூரம் 35 பேர் உள்ளே வராங்க, ஒரு 5 பேர் வேலை செய்கிற போலீஸ் ஆஃபீஸர் லீவில் போகிறாங்கன்னும் போது அந்த சிறையுடைய பூட்டு சாவி இல்லாமல் யாருக்கும் வரவன்ட்டேன். புரியுதுங்களா? சாதாரணமாக திறந்து வெளியே வெளிச்சு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக முடிச்சுட்டு மறுபடியும் வந்த வழி திரும்பி போகிறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபு வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரபு கொலை பண்ணிட்ட பிறகு அவ்வளோ பேர் இருந்து லிங்கத்தை பண்ணாலும் கேட்டிங்களா? இப்போ லிங்கம் இறந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது இல்லையா? 30 வருஷத்துக்கு பிறகு அந்த லிங்கத்தை கொலை பண்ண ஆட்களில் எவ்வளோ பேர் இருக்கான்னு நினைக்கிறீங்க? 35 பேர். எல்லாரும் ஜெயிலில் இருப்பாங்களா? இல்லை 35 பேரில் 28 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 28 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிச்சாங்களா? பெயிலில் வரீங்கல்ல, மர்டர் யார் பண்ணாங்க? லிங்கத்திட்ட ஆளுங்க. 27லேருந்து 28 லாஸ்ட் டைம் நான் விசாரிக்கும் போது அங்கே கிடைச்ச 7 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. 7 பேர் தான் இருக்காங்க. 7 பேரில் வந்து வயசாகி செத்து போன ஒரு 3 பேர், என்னமோ 3 பேர் 4 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அப்போது பிரபுக்கு எவ்வளோ தூரம் இருந்தது ஆள்? பிரபுனால இறந்த குறுகிய காலத்திலே வந்து லிங்கத்தை பண்ணாங்க. அந்த ஒரு ஃபீக்கான டைம் அதில் நடந்தது. லிங்கம் இறந்து கிட்டத்தட்ட 30-32 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அந்த கேஸில் வந்து ஒருத்தனை மர்டர் பண்ணாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு மொத்தம் 35 பேர் அந்த வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக ஒரு 2 பேரோ 3 பேரோ இருந்தாங்க. அதில் 2 பேர் வந்து ஏதாவது ஊரில் இறந்து போயிட்டாங்க. எப்படியா என்ன நோய் வாய்ப்பட்டோ வயதானமோ. செல்லுன்னு ஒரு கேரக்டர் மட்டும் மாட்டாமலே இருந்தது. 93ல் இருந்து கணக்கு போட்டு பார்த்தீங்களா, 96லேருந்து இப்போ வரைக்கும் மாட்டில் 30 வருஷத்தில். இப்போது ஒரு 8 மாதம் முன்னாடி பூந்தமல்லி பக்கத்தில், சென்னை பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் அந்த செல்வன்ற கேரக்டர் வேலை செஞ்சிட்ருக்கு. அதாவது அவர் யாருன்னே தெரியாது. ஏன்னா அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 28 வயசு என்னமோ. இப்போ வந்து 60 கிராஸ் பண்ணி 65 ஆயிடுச்சு. அவருக்கு
அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. ஏன் யாரோ கூட பேசுகிறவங்ககிட்ட வந்துட்டு பேச்சுவாக்கில் அவன் ஏதோ கொஞ்சம் வீம்பாக பேசுகிறானா, கடைக்கு வந்தவனோ இல்லை வெளியே குடிக்க போன இடத்துலையோ வீம்பாக பேசும்போது டேய் லிங்கத்தையே பார்த்தோன்னா நாங்கள் அப்படின்ற ஏதோ டைலாக் ஒன்று வந்துருக்கு. அங்கே இருக்க யாரோ சொல்லினதும் போலீஸ் வந்து பார்த்து இவர் தான் லிங்கம் கேஸ், அங்கே அவரை கொண்டு வந்து ஃபைனலாக. அதனால் லிங்கம் கேஸில் ஒருத்தரோட வெளியே இல்லை, எல்லாம் உள்ளே வந்தாச்சு. 3 பேர் வெளியே இருந்தாங்க, அதில் 2 பேர் நோயாளிப்பட்டு காலி ஆகிட்டாங்க. செல்வமும் பிடிச்சாச்சு. 36 பேரோ 37 பேரோ, அதில் 28 பேர்கிட்ட மர்டர். அதிகாரப்பூர்வமாக 22 பேர் மர்டர்னு சொல்லி போலீஸ் ரெக்கார்டு இருக்குது. மிச்சம் 6 பேர் வந்து விபத்து மற்ற மாதிரி இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க சைடில் வந்து இது கொலை தான் அப்படிங்கிற மாதிரி. ஆக இந்த பிரபுவுக்கு அதாவது லிங்கத்துக்காக செஞ்ச கொலைகள் இருக்குதுல்ல, அதுதான் ரொம்ப அதிகம். ஓ சார், இப்போ அவன் பையன் சஜித்னு சொன்னாங்களா, அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணாரா? இல்லை இல்லை, அந்த பையன் வந்துட்டு ஒரு லிங்கம் வந்து மதுரை கோர்ட்டில் வந்துட்டு நாகர்கோவில் கோர்ட்டுக்கு மாற்றம் பண்ணுற மாதிரி இருக்கும்போது தான் அவங்க மனைவிட்ட சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி டவுட்டாக இருக்குமா, யார் வராங்க போகிறாங்க சொல்கிறார் இல்லையா. அப்போ வந்து இந்த குழந்தை 2.5-3 வயசு குழந்தை சஜித், புரியுதுங்களா? இது அப்படி கணக்கு போட்டோட சஜித் ஆளாகிறதுக்கு 16-18 வயசு மேலே தான் ஒரு அறிவுபூர்வமாக யோசிக்கிற அளவுக்கு பையன் வருவான். அப்போது 10 பேர் கொலை ஆயிடுச்சு. பிறகு வந்து இப்போ அந்த பையன் சஜித் வந்து இப்போ ஒரு 2020 அந்த பையன் வந்து அந்த போலீஸில் ரெக்கார்டில் வந்துட்டான், அந்த ரவுடி லிஸ்ட்டில் வந்துட்டான். என்ன பண்ணார் சார் அவரும்? அவன் வந்துட்டு இந்த அவங்க அப்பாவை பற்றி யாருன்னா தப்பாக பேசினா மிரட்டுறது வெட்டுறது அப்படி ஆரம்பிச்சு, அப்புறம் தொழில் மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரன்றது கரெக்டாக தெரில. போலீஸ் ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் நொட்டோரியல் அக்யூஸ்டு 3 முறை குண்டாஸ் போட்டிருக்காங்க அவர் மேலேயா? ஆமாம், அது ஒரு பக்கம் இருக்குது. அதாவது அவங்க அப்பா மாதிரி பேரிடணும்னு நினச்சா அப்படியானு தெரில. அந்த மாதிரி நினச்சா அது வீணாக தான் போகணும். ஏன்னா லிங்கம் வந்து வேணுன்னே தானாக போய் இப்படி ஆகலை, சூழ்நிலை. ஆமாம், விருப்பப்பட்டதை காதலிச்சது போலீஸ் வேலையை தான், அது கிடைக்காம இப்படி மாறிடுச்சு. அவர் பையன் வந்து லிங்கத்துடைய பையனாக இல்லாமல் ஒரு படித்து கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் போடலாம், போலீஸ் வேலைக்கு இல்லை எந்த வேலைக்கும் போகலாம். போலீஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தன் திருந்தி ஒரு நல்லபடியாக வரானா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரவுடிசம் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. புரியுது சார், அது உள்ளே தான் போய் ஆகணும். இதுக்கப்புறம் அதுக்கு ஐ மீன் இந்த பையன் இதாகிட்டாரு, அவங்க அம்மா அவங்களாம் இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் ரொம்ப யாரை தெரிஞ்சு விரும்ப மாட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கல என்ன இருக்குது, அவங்க தனியாக குடும்பம் நடத்திட்டு ஒரு பையன் தானே குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வயது அதிகமாக தான் இருக்கும். இப்போ இல்லை பையனுக்கு 33 வயசுன்னு பார்த்து அவங்களுக்கு வயது இருக்கும், 50 மேலே தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அதனால் புரியுது சார், அப்படி அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க பாட்டுருப்பாங்க. இந்த பையனால் அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி தான். ஏன்னா எந்த நேரம் எந்த சிக்கல் இருந்தாலும் ஒரு தாயின்ற முறையில் அவங்க தானே வச்சுட்டு பார்க்கணும், அழுகணும், எல்லாமே அவங்க தானே. கோர்ட்டு கேஸு பணத்துலேருந்து எல்லாம் தாய் தான் பொறுப்பாவாங்க. கண்டிப்பாக. இது என்னென்னா இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது பாவமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு போலீஸ் ஆகணும்னு கனவுல இருந்தவருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை காரணமாக அப்படிங்கும்போது எந்த நேரத்துலையுமே அவர் வெளியே வரத்துக்குலாம் யோசிக்கலையா, போனது அப்படியே அடுத்தடுத்த கட்டம்னு சொல்லி போயிட்டாரா சார்? இல்லை, அவர் வந்து எப்போ வந்து போலீஸ் வேலைக்கு அனுப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இந்த கொலை கேஸ் வந்துடுச்சு ஆயிடுச்சோ, ஜெய்சீலன் அந்த கிரிக்கெட்டு கபடி விஷயத்தலாச்சோ, இதுக்கப்புறம் போலீஸ் வேலை இல்லை நம்மளுக்கு முடிவாகிற நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி மனசு நொடிஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் பிரபு அசைன்மெண்ட் கொடுக்குறாப்புல. அடுத்தடுத்து பண்ணும்போது லைஃப் வந்து வேறு மாதிரி போகும். இதுக்கப்புறம் போலீஸ் வேலைன்ட்டு கிடையாது, முழுமையாக மாறிடுறாரு. புரியுது சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்னென்னா இதுவே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் அந்த சீரீஸில் வந்துட்டு இது பாதியிலே முடிச்சிருக்காங்க, இப்போ பார்ட் 2 இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நான் பார்ட் 2 வந்து இப்போ உங்கள்கிட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates.